இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, 7 முறை தேவன் அமைதியா இருக்கிறாரு வேதத்துல. எந்தெந்த சந்தர்ப்பத்துல அமைதியா இருந்தார்? அதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. 7 டைம்ஸ் God was silent. முதலாவது யோபோட வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். அவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே பறி போச்சுங்க. பசங்க இறந்தாங்க, சொத்துக்கள் போச்சு, உடம்புல வியாதி வந்துச்சு, அவர்கிட்ட இருந்த மந்தை எல்லாமே அழிஞ்சு போச்சு, வீடுகள் எல்லாம் கொளுத்தப்பட்டுச்சு, எல்லாமே ஒன்னொன்னா கைவிட்டு போச்சுங்க. இந்த சந்தர்ப்பத்துல இவர் ஒரு நீதிமான் அப்படின்ட்டு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? உத்தமனும் சன்மார்க்கனுமா இருந்தார் இவரு. தேவனே சாட்சி கொடுக்கிறாரு. தேவன் ஏதாவது பண்ணுவார் அப்படின்ட்டு இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாரு இல்லைங்களா? ஆனா அமைதியா இருக்கிறாருங்க தேவன். இவரு எதிர்பார்த்த நேரத்துல தேவன் இவர்கிட்ட பேசல. நிறைய தடவை இவர் கேக்குறாரு, முறையாடுறாருங்க. ஏன் அமைதியா இருக்கிறீங்க தேவனே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவருக்கு ஏற்ற வேளையில பதில் வரலங்க. அவரு நெஞ்சது போல. யோபு 30ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல நம்ம பார்க்கலாங்க. ஜோப் சாப்டர் 30:20ல உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் எனக்கு மறு உத்தரவு கொடாதிருக்கின்றீர். கெஞ்சுகிறேன், என் மேல் பாராமுகமாய் இருக்கின்றீர். பாத்தீங்களா? கெஞ்சுகிறேன், ஆனாலும் என்னை நீங்க பார்க்க மாட்டேன்றீங்களே, மறு உத்தரவு தர மாட்டேன்றீங்களே. இதை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறாருங்க. யோபு 13ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல கூட இதே விஷயத்த சொல்றாருங்க. ஜோப் சாப்டர் 13:24, நீர் உமது முகத்தை மறைத்து என்னை உமக்கு பகைனியாக எண்ணுவதேன். பாத்தீங்களா? என்னை எனிமி மாரி ட்ரீட் பண்றீங்களே அப்படின்றாரு. சங்கீதம் 13ஆம் அதிகாரத்துல கூட இத பத்தி இருக்குதுங்க. சங்கீதம் 13:1, கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? எதுவரைக்கும் உங்களுடைய ஃபேஸ் எனக்கு மறைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காருங்க. ஆனா தேவன் பேசினாருங்க. இவரு எதிர்பார்த்த சமயத்துல ஒரு பேசல. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் அமைதியா இருக்கிறாருனாக்கா நம்மள கை விட்டுட்டாருன்னு நம்ம நினைச்ச கூடாதுங்க. நம்ம லைஃப்ல எவ்வளவு சந்தர்ப்பங்கள் வரும். யோபு லைஃப் எக்ஸ்ட்ரீம். நமக்கு சில விஷயங்கள் நடந்திருக்கோங்க இல்லைங்களா? அந்த சமயத்துல நம்ம என்ன நினைக்க கூடாதுனாக்கா, தேவன் கம்ப்ளீட்டா கை விட்டுட்டாரு, அவரு கவனிக்க மாட்டேன்றாரு அப்படின்ட்டு இல்லைங்க. அவரு நம்மளுக்கு பண்றது எல்லாமே நல்லதுக்காக தான். யோபு லைஃப்ல கூட இதுக்கு பின்னாடி நல்லது தான் நடந்துச்சுங்க இல்லைங்களா? அவரோட விசுவாசம் பொன்னாக மாறியது. நற்சாட்சியை பெற்றாரு. இன்னைக்கு வரைக்கும் அவரை பத்தி நம்ம பேசுறோங்க. தேவன் ஒரு விஷயத்த பண்றாருன்னா அதுல ஒரு பர்பஸ் இருக்கும். நம்ம லைஃப்ல கூட தேவன் அமைதியா இருக்கிறாரு, நம்ம ஜெபங்களுக்கு பதில் தரலனாக்கா நம்ம கைவிட்டுட்டாருன்னு மட்டும் நம்ம நினைக்கவே கூடாது. ஏன்னா என்னதான் பிள்ளைகள் தவறான வழியில போனாலுமே சரி இல்லைங்களா, அப்பா அம்மா அவ்வளவு ஈஸியா பசங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. சாதாரண மனிதர்களுக்கே இவ்வளவு இரக்கம் அன்பு இருக்கும் போது, இதை எல்லாத்துக்கும் காரணம் இருக்கின்ற தேவனுக்கு எவ்வளவு அன்பு எவ்வளவு இருக்கும் இல்லைங்களா? தேவன் அன்பாகவே இருக்கின்றாருங்க. எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான் செய்யறாரு. ரெண்டாவது, நம்ம சில சமயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாதுங்க தேவன் என்ன பண்றாருன்ட்டு. நிச்சயமாக. ஏன்னா அவருடைய வழிகள் வேற, நம்மளுடைய வழிகள் வேற, அவருடைய ஞானம் வேற. சில சமயம் எதற்காக சில விஷயங்கள் நம்ம லைஃப்ல நடக்குது அப்படின்ட்டு தெரியாது. ஆனா அது நடக்கிறதுல ஒரு பர்பஸ் இருக்குங்க. அதன் மூலியமா நமக்கு ஒரு பாடம் இருக்கும். அதை மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்க. 3வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் சில சமயம் நமக்கு பதில் கொடுக்காம இருக்கும் பொழுது நம்மளுடைய விசுவாசம் ஆழமா வளர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்னும் நம்ம பைபிள் படிப்போம், தேவனை பத்தி இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம நினைப்போம். ஸோ விசுவாசம் என்ன ஆகும்னாக்கா இன்னும் டீப்பர் ஆகும். தேவன் மேல நம்ம நம்பிக்கையா இருக்கணுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? ஸோ எக்ஸ்பிளைன் பண்றதை விட தேவன் மேல இருக்கிற நம்பிக்கை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஒரு சமயத்துல தேவன் இவென்ச்சுவலா ரெஸ்பாண்ட் பண்ணுவாருங்க. ஆனா நம்ம டைம்ல கிடையாது, அவரோட டைம்ல. அதற்கு நம்ம காத்திருக்கணும் இல்லைங்களா? எல்லாமே நம்ம டைம்ல நடக்கணும்னு நம்ம நினைக்க கூடாதுங்க. தேவனோட டைமிங் பெர்ஃபெக்ட். அந்த டைம்க்கு நம்ம காத்திருக்கணும். ஆனா கண்டிப்பா அவரு நல்லதுதான் பண்ணுவாரு இல்லைங்களா? ஏன்னா அவர் நல்லவர். அவருடைய கிருபை எப்போதுமே நம்ம மேல இருக்குது. அவர் பண்றது எல்லாமே நம்ம நல்லதுக்காக தாங்க. 2வது விஷயம், யோபோட வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை நம்ம பார்க்கும்போது, தேவன் ரொம்ப காலம் அமைதியாக இருந்தார். இது எப்படி நம்ம சொல்லணும்னாக்கா, தேவன் சைலண்டா எல்லாமே பண்ணிட்டு இருந்தார். ஆனா அவர் லைஃப்ல வந்த கஷ்டங்கள் பார்க்கும்போது தேவன் சைலண்டா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா லாஸ்ட்ல தேவன் என்ன பண்ணாருங்க, மிகப்பெரிய ரட்சிப்பை கொண்டு வந்தாருங்க இஸ்ரேலுக்கு இல்லைங்களா? அவர் மூலியமா அந்த யாக்கோப் அந்த வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு.
யோசேப்பு ஒருவேளை இங்க போகாம இருந்திருந்தாக்கா, அவங்களுக்கு அந்த ரட்சிப்பு வந்து கிடைச்சிருக்காது. தேவன் எல்லாமே லாஸ்ட்ல நல்லதுக்காக தான் பண்ணாருங்க. ஆனா, இவருக்கு வந்த கஷ்டங்கள நம்ம வந்து பார்க்கும்போது, சொந்த சகோதரர்களே அவர வந்து கொலை செய்ய ட்ரை பண்றாங்க. விக்கிறாங்க அடிமையா. அங்க போனாக்கா எகிப்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க எஜமானோட மனைவி என்ன பண்றாங்க, இவர் மேல தப்பா புகார் குடுத்து ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. அங்க ஜெயில்ல கொஞ்ச நாள் கஷ்டப்படுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது, தேவன் ஏன் இப்படி பண்ணோன்ட்டு அந்த யோசனை வரணும். ஆனா யோசேப் கிட்ட தேவன் நேரடியா பேசுற மாதிரி சந்தர்ப்பங்கள் இல்ல. சைலன்ட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அததான் வந்து நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 39:21 கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். பாத்தீங்களா? அங்க இருக்கிற சிறைச்சாலையோட தலைவன் இருந்தாரு. அவருடைய தயவு இவருக்கு கிடைச்சுச்சுங்க. ஜெனிசிஸ் 39:21 நம்ம வந்து பார்க்கிறோம். ஆதியாகமம் 40:23 நம்ம என்ன பார்க்கிறோம்னாக்கா, ஜெனசிஸ் 40:23 ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். யோசேப் என்ன பண்றாருங்க, அவருடைய அந்த சொப்பனத்துக்கு விளக்கத்தை சொல்றாரு. ஆனாலும் அவர் வந்து மறந்துடுறாருங்க. இன்னும் கொஞ்சம் காலம் வந்து ஜெயில இருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு. இதை எல்லாத்துலயும் நம்ம என்ன பார்க்கிறோம்னாக்கா, தேவன் அவர் கூட தான் இருந்தாரு. அதனால தேவன் வந்து அவர்கிட்ட பேசுற மாதிரி சந்தர்ப்பங்கள் இல்லைங்க. சைலண்டா தான் வேலை பண்ணிட்டே இருக்கிறாருங்க தேவன். நம்ம லைஃப்ல அதே மாதிரி சைலண்டா நிறைய விஷயங்களை பண்ணிட்டே இருப்பாருங்க. சங்கீதம் 105:17-19 கூட நம்ம பார்க்கும்போது, சாம் சாப்டர் 105:17-19 அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடிக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. பாத்தீங்களா? அந்த வார்த்தை நிறைவேறும் அளவும் என்ன ஆயிடுச்சுனாக்கா, அவர் கஷ்டம் தான் பட்டாரு. ஆனா தேவன் லிட்ரலா என்ன பண்ணிட்டு இருந்தாருனாக்கா, கூட தான் இருக்கிறாருங்க. அவரோட பிரசன்ஸ் வந்து அங்கதான் இருந்துச்சு. ஆனா கஷ்டம் அனுபவிக்க வேண்டியது அவசியமா இருந்துச்சுங்க. இவ்வளவு கஷ்டத்துக்கு பின்பாக தான் அவருக்கு வந்து உயர்வு அதை நம்ம பாக்குறவங்க. இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, முதலாவது லைஃப்ல சில விஷயங்கள் வந்து ரொம்ப அநியாயமா நடக்குங்க இல்லைங்களா? நியாயம் மாதிரியே தெரியாது. கஷ்டங்கள் இருக்கும். நம்ம வந்து நீதியில நடந்தா கூட அநியாயமா சில விஷயங்கள் நம்ம லைஃப்ல நடக்கலாம். ஆனா தேவன் என்ன பண்றாருன்னா, அந்த அநியாயமான விஷயங்கள்ல லாஸ்ட்ல வந்து நல்லதா முடியிற மாதிரி பண்ணிடுவார். அது வரைக்கும் நம்ம வந்து பொறுமையா இருக்கணும். சைலன்ஸா இருக்கிறாருனாக்கா, தேவன் என்ன பண்றாருங்க, பெரிதான ஒரு காரியத்த வந்து நம்ம லைஃப்ல பண்ணிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். நம்மள இக்னோர் பண்றாருன்னு அர்த்தம் இல்லைங்க. இல்லைங்களா? நம்மள அசட்டை பண்றாருன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம லைஃப்ல வந்து சில விஷயம் டிலே ஆகுற மாரி இருக்கும். இல்லைங்களா? ஆனா டிலே ஆயிட்டே இருக்குதேன்ட்டு. ஆனா அது வந்து பெரிதான காரியத்துக்கு வந்து வழிவகுத்துங்க. ஏன்னா இவரோட டிலே ஆயினே இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா, இவர் ரொம்ப பெரிய லீடர் ஆகுறாரு. இல்லைங்களா? அது ரொம்ப பெரிய கனமகிமை அவரோட லைஃப்ல வந்து கொண்டு வந்துச்சு. அதே மாதிரி நம்ம லைஃப்ல கூட சில விஷயங்கள் டிலே ஆகும்போது, தேவனோட டைமிங்க்கு நம்ம காத்துட்டு இருந்தா, நம்மளுக்கு வருகின்ற ஆசீர்வாதம் ரொம்ப பெருசா இருக்குங்க. நம்மளுடைய கேரக்டர் வந்து என்ன ஆகுதுங்க, பில்ட் ஆகுது. இந்த மாதிரி சமயங்கள்ல நம்மளுடைய விசுவாசம் வளருது, பொறுமை வளருது. இல்லைங்களா? அதுக்காகவே தேவன் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்றாருங்க. சரிங்களா? மத்தவங்க வந்து நம்மளுக்கு வந்து பொல்லாப்பு நினைத்தா கூட, தேவன் கடைசியில என்ன பண்றாருங்க, அது நல்லதாகவே மாற்றுகின்றார். நமக்கு சுத்தி இருக்கிற ஜனங்கள் நெறைய விரோதமான காரியங்கள் நம்ம மேல வந்து பண்ணலாங்க. லாஸ்ட்ல தேவன் என்ன பண்றாருங்க, நல்லதாவே அத வந்து முடிவு செய்கின்றார். இத வந்து கத்துக்கலாங்க. 3வது எப்ப தேவன் வந்து அமைதியா இருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, 400 வருஷங்க. பழைய ஏற்பாடுல இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் ஒரு கேப் இருக்குதுங்க. 400 இயர்ஸ் தேவன் யார் மூலியமாவும் பேசல, டைரக்டாவும் பேசல, தீர்க்கதரிசிகள் மூலியமாவும் பேசல, சொப்பனத்தின் மூலியமாகவும் பேசல, தரிசனமும் காட்டலங்க. அந்த அளவுக்கு அமைதியா இருந்துட்டாரு. ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11, 12 தீர்க்கதரிசி மூலியமா இந்த ஒரு விஷயத்த சொல்றாருங்க. ஆமோஸ் சாப்டர் 8, 11 and 12 இதோ நான் தேசத்தில் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். அது ஆகார குறைவினால் வரும் பஞ்சம் அல்ல, தண்ணீர் குறைவினால் வரும் பஞ்சம் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சமா இருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கின்றார். என்ன மாதிரி பஞ்சம் அப்படின்னாக்கா, கர்த்தருடைய வார்த்தை வந்து யாருக்கும் கிடைக்காம போயிடும். அந்த மாதிரி ஒரு பஞ்சம் வரும் அப்படின்ட்டு சொன்னாரு. அது அப்படியே வந்து நிறைவேறிச்சுங்க. மலாக்கியில வந்து நம்ம பார்க்கும்போது தேவன் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்றாருங்க. யோவான் ஸ்நானகர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. மலாக்கியா 4ஆம் அதிகாரம் 5, 6ங்க. மலாக்கியா சாப்டர் 4, 5 and 6 இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதுக்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரித்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இதயத்தை
பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திரும்புவான். பாத்தீங்களா? வழிய வந்து இவர் ஆயத்தம் பண்ணுவாரு. அந்த எலியா தீர்க்கதரிசி யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா யோவான் ஸ்நானகர். So ஏன் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆமோஸ்ல நம்ம வந்து பார்த்தோம் இல்லைங்களா? அந்த தீர்க்கதரிசனம். அதுக்கப்புறம் வந்து அது அப்படியே நிறைவேறுதுங்க. எந்த ஒரு தீர்க்கதரிசி மூலியமாகவும் தேவன் பேசல. அடுத்து அவர் பேசின தீர்க்கதரிசி யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, யோவான் ஸ்நானகர் தான். சோ கிட்டத்தட்ட 400 வருஷம் தேவன் வந்து அமைதியாவே இருந்துட்டாருங்க. இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, முதலாவது தேவனுடைய அமைதி எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ரிப்பீட்டடா தொடர்ச்சியா தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய வார்த்தையை கேட்காம அசட்டை பண்ணி அநியாயமான காரியங்கள் செய்யும் போது, பாவத்திலே இருக்கும் போது, வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருக்கும் போது தேவன் வந்து அமைதியாறாரு. இது நிறைய இடத்துல நடக்குது இல்லைங்களா? சவுல் ராஜா வாழ்க்கையில கூட நடந்துச்சுங்க. அவர் எப்போ வந்து தேவனுக்கு கீழ்ப்படியாம போயிட்டாரோ, தேவன் வந்து அவர்கிட்ட பேசவே இல்லை இல்லைங்களா? ரெண்டாவது வந்து இந்த அமைதி என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னாக்கா, ஜனங்க மத்தியில ஆவிக்குரிய அந்த தாகத்தையும் பசியும் வந்து ஏற்படுத்தணும். தேவன் பேசாம விட்டுட்டா நம்மளால சும்மா இருக்க முடியாது. என்னப்பா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏக்கம் வரணும். தேவன் எப்பப்பா பேசுவாரு அப்படின்ட்டு அந்த ஏக்கம் வந்து ஜனங்க மத்தியில வர்றதுக்காக கூட தேவன் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து செய்யறாருங்க. தேவனுடைய வாக்கு தத்தங்கள் வந்து கேன்சல் ஆகாதுங்க இல்லைங்களா? அது வந்து கரெக்டான டைம்ல வந்து நிறைவேறும். ஒரு பொழுதும் தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறாம போவாது இல்லைங்களா? சோ எவ்வளவு அமைதியான சீசனா இருந்தாலும் தேவன் என்ன பண்றாருனாக்கா, சில சமயம் வந்து பெரிதான காரியங்களை வந்து சடன்ல செஞ்சுடுவாரு இல்லைங்களா? அது வந்து கண்டிப்பா நடக்கும். தேவன் வந்து எப்பொழுதுமே அவருடைய காரியத்தை செஞ்சுட்டு தான் இருக்கிறாருங்க. அவர் வந்து அமைதியா இல்ல. இது ஹிஸ்டரியிலே நம்ம வந்து பாக்குறோம் இல்லைங்களா? இஸ்ரேல் ஜனம் வந்து அடிமையா போனா கூட என்ன பண்றாருங்க, அந்த அடிமைத்தனத்துல வீடுல கூட வந்து அவங்க கிட்ட வந்து பேசுறாருங்க. பெரிதான காரியங்களை வந்து செய்யறாரு. அவங்களுக்கு விடுதலையை கொடுத்தாருங்க. இன்னும் 400 வருஷம் அமைதியா இருந்தாரு இல்லைங்களா? அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணாருங்க, பெரிதான காரியங்களை வந்து செஞ்சாரு. நாலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆபிராம் வந்து காத்து இருந்தாருங்க. ஈசாக்கு பொறுக்கிற வரைக்கும் அவர் வந்து காத்துட்டு இருந்தாரு. நிறைய வருஷங்கள் வந்து காத்துட்டு இருந்தாங்க. 1, 2 வருஷம் இல்ல. ஆல்ரெடி வந்து அவர் ஏஜ்டு. 100 வருஷத்துலதான் அவருக்கு வந்து குழந்தையே பொறுக்குது ஈசாக்கு. அது வரைக்கும் அவர் வந்து காத்துட்டு இருந்தாரு. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்கள். ஜெனசிஸ் சாப்டர் 15, 3 and 4. பின்னும் ஆபிரகாம், இதோ எனக்கு நீர் புத்திர சந்தானம் அருளவில்லை. என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கின்றான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல. பாத்தீங்களா? இலியேசர் வந்து எனக்கு சுதந்திரவாளி ஆயிடுவாரு. ஏன்னா எனக்கு பிள்ளையே இல்லையே, என்ன பண்றதுன்னு தேவன் கிட்ட சொல்லும் போது சொல்றாரு, இவன் உனக்கு பிள்ளையா இருக்க முடியாது, புத்திரனா இருக்க முடியாது. உன் கர்ப்ப பிறப்பு ஆனவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி பாத்தீங்களா? உன்னோட கர்ப்ப பிறப்புல இருந்து தான் வந்து பிள்ளை வரும். அவன் தான் உனக்கு சுதந்திரவாளி அப்படின்ட்டு தேவன் வாக்குத்தத்தை கொடுக்குறாருங்க. சில வருடங்கள் வந்து அவர் காத்திருக்க வேண்டியதா இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட 25 வருடங்கள்ங்க. 25 இயர்ஸ். 1, 2 வருஷம் இல்லைங்க இல்லைங்களா? எவ்வளவு பொறுமை வந்து இவர்கிட்ட இருந்திருக்கணும், எவ்வளவு விசுவாசம் இருந்திருக்கணும். அதனாலதான் அவருடைய விசுவாசத்தை பத்தி இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து பாக்குறோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13ல இருந்து 15 நம்ம பார்க்கும்போது இத பத்தி பவுல் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாரு. Hebrews chapter 6, 13 to 15. தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின போது தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதது இருந்ததினாலே தமது பேரில் தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். இவ்விதமாய் அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். பாத்தீங்களா? பொறுமையா காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணதை வந்து அவர் பெற்றுக்கொண்டாருங்க. அந்த பொறுமை மிக மிக அவசியங்க. இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, முதலாவது நம்ம ஒரு விஷயத்த எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். தேவன் மேல விசுவாசம் வைத்துதான் காத்திருப்போம். அப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னாக்கா, அதுக்கேற்ற காரியங்கள் வந்து நமக்கு ஃபேவரபிளா நடக்காது இல்லைங்களா? எல்லாமே ஆப்போசிட்டா நடக்கலாம். ஆனாலும் நம்ம என்ன பண்ணணுங்க, பொறுமையா காத்திருக்கணும் இல்லைங்களா? பாசிட்டிவா சில விஷயங்கள் நடக்கலன்னா கூட எப்படி ஆபிரகாம் வந்து தேவனுக்காக காத்திருந்தாரோ, காத்திருந்து பொறுமையோட தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றுக்கொண்டாரோ அந்த மாதிரி நம்ம வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது வந்து தேவன் வாக்குத்தத்தம் பண்ணாரு இல்லைங்களா, அது நிச்சயமா நடக்கும். ஆனா நம்ம டைம்ல நடக்காதுங்க. அன்எக்ஸ்பெக்டடா இருக்கும். அது வரைக்கும் நம்ம விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். சில சமயம் என்ன தெரியுங்களா, நிறைய டெஸ்ட் ஆகும். அந்த விசுவாசம் பொழிஞ்சு போகிற மாதிரி நிறைய சோதனைகள் நம்ம ஃபேமிலில இருந்து வரலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா வரலாம், நம்ம க்ளோஸா இருக்கிறவங்க மூலியமா வரலாம். ஆனா நம்ம வந்து விசுவாசத்தை இழந்துடவே கூடாது.
4வது நம்ம வந்து பொறுமைய இழந்துட்டோம்னு வச்சுங்களேன், என்ன ஆகும்? தவறான டிசிஷன்ஸ்க்குள்ள நம்ம வந்து போவோம். ஸோ பொறுமையோட காத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். லாஸ்ட் லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவன் எப்போதுமே அவருடைய வாக்குத்தத்தத்த ஃபுல்ஃபில் பண்றாருங்க. சரிங்களா? அது எப்ப வேணும்னா நடக்கலாம். ஆனா, ஒண்ணு மட்டும் உறுதி. அவர் வாக்குத்தத்தம் குடுத்தா, அப்படியே நம்ம லைஃப்ல நடக்குங்க. 5வது விஷயம் நம்ம பார்க்கும்போது, தாவீதோட வாழ்க்கையில தேவன் சில காலங்கள் வந்து அமைதியா இருந்தாருங்க. முக்கியமா எந்த சந்தர்ப்பத்துல அப்படின்னு பார்க்கும்போது, பட்சேபகிட்ட அவர் வந்து தவறு பண்ணும்போது, தேவன் இம்மீடியட்டா அவருக்கு வந்து மறு உத்தரவு குடுக்கல. இல்லைங்களா? அவரு ரெட்டு உடுத்தி, சாம்பல் பூசிட்டு தேவன்கிட்ட மன்றாடுறாருங்க. ஆனா தேவன் வந்து இம்மீடியட்டா அவருக்கு வந்து பதில வந்து குடுக்கலங்க. சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 1வது வசனம் சாம் சாப்டர் 22:1 என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும், நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கின்றீர்? இந்த வசனம் வந்து தீர்க்கதரிசனமா இயேசு கிறிஸ்துவுக்கும் வருதுங்க. ஆனா இவரோட லைஃப்லயும் அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வந்துச்சு. அதனால தான் வந்து இவர் வந்து எழுதுறாரு. இல்லைங்களா? சங்கீதம் 28:1 கூட வந்து இத பத்தி சொல்றாருங்க. சாம் சாப்டர் 28:1 என் கன்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதிருக்கிறது போல் மௌனமாய் இருக்க வேண்டாம். நீர் மௌனமாய் இருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்கள் போய் ஒப்பாவேன். பாத்தீங்களா? நீங்க மௌனமா இருந்தா நான் வந்து குழியில தான் போணும். அவங்களுக்கு ஒப்பா இருக்கிறேன் தேவனே. ஏன் வந்து இப்படி மௌனமா இருக்கிறீங்கன்னு கேட்கிறாருங்க. நிறைய சந்தர்ப்பத்துல அப்படி ஆயிருக்குது. தேவன் நிறைய பாடங்கள்ல வந்து அவருக்கு கற்று தந்தாருங்க. என்னதான் வந்து இவரு தேவனுடைய இதயத்துக்கு ஏற்ற மனிதனா இருந்தா கூட, எல்லா சமயத்திலும் தேவன் வந்து இம்மீடியட்டா நாங்க ஆன்சர் குடுக்கறது இல்ல. இது எல்லாருக்கும் பொதுங்க. நம்ம லைஃப்ல கூட அந்த மாதிரி ஆகுது. இல்லைங்களா? எல்லாத்துக்குமே இம்மீடியட்டா தேவன் வந்து ரியாக்ட் பண்றது இல்லைங்க. அவரோட டைம்க்கு நம்ம வந்து காத்திருக்கணும். சங்கீதம் 88:14 சாம் சாப்டர் 88:14 கர்த்தாவே, ஏன் என் ஆத்துமாவை தள்ளி விடுகிறீர்? ஏன் உமது முகத்தை எனக்கு மறைக்கிறீர்? பாத்தீங்களா? உங்களோட முகத்தை வந்து மறைக்கிறீங்களே தேவனே, ஏன் அப்படின்ட்டு கேட்கிறாருங்க. ஏன்னா இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நடக்கும். இவர் வந்து தேவனுடைய இதயத்துக்கு ஏற்ற மனிதனாக இருந்தா கூட, இவரோட லைஃப்ல கூட பாருங்க இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வந்திருக்குது. தேவன் இம்மீடியட்டா ஆன்சர் பண்ணல. அதனால வந்து நம்ம விசுவாசத்தை விட்டு தூரம் போக கூடாதுங்க. அதனால வந்து இவர் தேவனை நம்பாம போல, தேவனுக்காக காத்திருந்தாங்க. 2வது வந்து தேவன் கிட்ட நம்ம நேர்மையா இருக்கணுங்க. நம்மளோட ஃபீலிங்ஸ் பத்தி இல்லைங்களா? பாவம் பண்ணா இம்மீடியட்டா போய் வந்து என்ன பண்ணணுங்க? கன்ஃபஸ் பண்ணணும். தவறான சிந்தனைகள் வரும்போது தேவன் கிட்ட அறிக்கை விட வேண்டும். நம்மளோட ஃபீலிங்ஸ வந்து மறைச்சு வைக்க கூடாதுங்க. இப்ப தாவீது வந்து அவரோட ஃபீலிங்ஸ மறைச்சு வைக்கலங்க. அப்படியே கொட்டுறாரு. இல்லைங்களா? 3வது விஷயம் வந்து நம்மளோட ஃபீலிங்ஸ வந்து சில சமயம் யாரும் புரிஞ்சுக்கல அப்படின்னும்போது, நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது, தேவன் நம்மள வந்து ஒதுக்கி வச்சுட்டாரு. அவர் வந்து கேட்கறது இல்ல. ஏன்னா பாவிங்களோட ஜெபத்த தான் தேவன் வந்து கேட்கிறாருங்க. தேவன் என்ன ஒதுக்கிட்டாரு, கேட்கல. நான் வந்து பாவம் பண்ணதுனால தேவன் என் மேல கோவமாகுறாருன்னு மட்டும் நம்ம நினைச்சிடக்கூடாதுங்க. ஏன்னா, அவர் கோவத்த காமிச்சிருந்தாருனாக்கா, இந்த உலகத்துல யாருமே வந்து உயிரோட இருக்க முடியாது. இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய ஜெபத்த கேட்கிறாரு. ஏன்னா, நமக்காக பரிந்து பேசுறதுக்காக இயேசு கிறிஸ்து இருக்கிறாருங்க. இல்லைங்களா? தேவனை ஆராதிக்கணும். தேவன் மேல நம்பிக்கைய வந்து எப்பவுமே நம்ம கன்டினியூவா பண்ணிட்டே இருக்கணுங்க. இது 2மே நம்ம லைஃப்ப விட்டு போகக்கூடாதுங்க. தேவனை ஆராதிப்பது, தேவனை வந்து நம்புவது. என்னதான் வந்து தேவன் அமைதியா இருந்தா கூட, நம்ம இந்த 2 விஷயத்த கன்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். தேவன் நம்மளுடைய அந்த பெயின் இருக்குது இல்லைங்களா? நம்மளோட நோவ வந்து அறிவார். இல்லைங்களா? அதனால தான் தேவன் வந்து சில சமயம் அப்படியே விடுறாருங்க. நம்ம அத புரிஞ்சுக்கணும். பாவம் பண்ணாக்கா எந்த அளவுக்கு வந்து பின்விளைவுகள் நம்ம லைஃப்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பாருங்க. அதனால கை விட்டுட்டாருன்னு மட்டும் நினைச்சுக்க கூடாதுங்க. ஏன்னா நம்ம ஒரு ஒரு கண்ணீரையும் வந்து அவர் சேகரிச்சு வச்சிருக்கிறாருங்க சகோதர சகோதரி. 6வது விஷயம் எப்போ தேவன் அமைதியா இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசுவோட கிட்டத்தட்ட 18 வருடங்கள் வந்து அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்றதுக்கு அவ்வளவு ஆதார வசனங்கள் இல்லைங்க. சில வசனங்கள் இருக்குது. அவர் வந்து இஸ்ரவேல்ல வளர்ந்தாருன்ட்டு. நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னாக்கா, இந்த 18 வருஷத்துல அவர் வந்து இந்தியால இருந்தாரு, அங்க இருந்தாரு, இங்க இருந்தாருன்னு சொல்லிட்டு நெறைய தியரீஸ் வந்து டெவலப் பண்றாங்க. ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இஸ்ரவேல்ல தான் இருந்தாருங்க. லூக்கா 2:52 இயேசுவானவர் ஞானத்திலும், வளர்த்தியிலும், தேவ கிருபையிலும், மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். பாத்தீங்கன்னா, விருத்தி அடைந்து அங்கதான் இருந்தாருங்க. லூக்கா 3:23 இயேசு ஊழியம் தொடங்கின போது ஏறக்குறைய 30 வயது உள்ளவனாரா பாத்தீங்களா? கிட்டத்தட்ட 30 வயசுங்க அவர் ஊழியம் பண்ணும்போது. சோ ஒரு கேப் இருக்குது இல்லைங்களா? நெறைய அவரோட லைஃப்ல நடந்த இன்ஸ்டன்சஸ் வந்து இல்ல, ரெக்கார்ட் ஆவல. ஆனா நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அவங்க அப்பா, அம்மா கூட தான் இருந்து, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி, அவங்களோடயே தான் இருந்தாரு அவரு. எங்கேயுமே போலங்க.
தேவ பக்தியில வந்து வளர்றாருங்க சகோதர சகோதரி. இங்கே வந்து ஒரு சைலன்ஸ் இருக்குதுங்க. இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, முதலாவது தேவன் எல்லாத்தையும் வந்து வெளிப்படுத்தணும்ன்ட்டு அவசியம் இல்லைங்க. நமக்கு தேவை என்னவோ அது வந்து வெளிப்படுத்துவார். அதனால தான் வசனம் என்ன சொல்லுதுங்கோ, வெளிப்பட்ட விஷயம் எல்லாமே நமக்கு சொந்தமானது. ஆனா மறைபொருளா இருக்கின்ற விஷயங்கள் தேவனுக்கு மட்டுமே சொந்தமானது. நமக்கு அது அவரு தெரிவிக்கணும்ன்ட்டு இருந்துச்சுனாக்கா, கண்டிப்பா வந்து தெரிவிப்பார். 2வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் சில சமயம் நம்மள அமைதியா விடும்பொழுது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம சில எக்ஸ்பீரியன்ஸஸ்க்குள்ள ஆகுறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் என்ன பண்ணுதுனாக்கா, நம்மளுக்கு வந்து ஒரு வளர்ச்சிய வந்து கொண்டு வருதுங்க. 3வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, கீழ்ப்படிதல். இல்லைங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதல கற்றுக்கொண்டார் அப்படின்ட்டு இருக்குதுங்க. ஒரு மனுஷனா வாழும்போது என்ன ப்ராப்ளம்ஸ் வரும்? யூத்ல என்ன மாரி விஷயங்கள் வரும்? இது எல்லாமே வந்து அவர் அனுபவிக்கும்போது என்ன ஆகுதுனாக்கா, அவர் வந்து ரொம்ப பெரிய ஆளா வந்து பிரிப்பேர் ஆனாருங்க. சரிங்களா? கஷ்டப்பட்டு பட்டு பட்டு என்ன ஆகுதுங்க, அவருக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வருது. நம்மளுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரணுன்றதுக்காக தான் தேவன் அமைதியா இருந்துர்றாருங்க நெறைய இடத்துல. தேவன் என்ன பண்றாருனாக்கா, நம்மளுடைய பிரிப்பரேஷன்ஸ்க்கு ரொம்ப வேல்யூ குடுக்குறாரு. இல்லைங்களா? அதனால தான் இம்மீடியட்டா எல்லாத்துக்குமே வந்து அவரு ரிட்டாலியேட் பண்றதே இல்லங்க. ஓகே. சில சமயம் அப்படியே விடுறாரு. ஆனா நமக்கு உதவி செய்றாருங்க. எப்பவுமே தேவன் நம்மள அமைதியா விடும்போது, அது வேஸ்ட் ஆவுறது இல்லங்க. அதனால ஒரு நல்லது நடக்குதுங்க. சோ அத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 7வது எப்போ தேவன் அமைதியா இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிலுவையில இயேசு கிறிஸ்து "ஏலி, ஏலி லாமா சப்பாக்தனி" அப்படின்னு சொல்லிட்டு தேவன நோக்கி கூப்பிடுறாருங்க. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்?" அப்படின்ட்டு மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46வது வசனத்துல வருது. மேத்யூ சாப்டர் 27:46 ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க. இல்லைங்களா? மரணம் அவரு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து மரணம் அடைய போகின்றார். அந்த சமயத்துல வந்து தேவன நோக்கி கூப்பிடுறாருங்க. ஏன்னா தேவனுக்கும் அவருக்கும் ஒரு பிரிவினை வரப்போதுங்க. அதனால "ஏன் தேவனே என்னை கைவிட்டீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்துல வந்து தேவன்கிட்ட அந்த ஆங்குஷ்ல வந்து இந்த வார்த்தை வந்து வருது. ஆனா தேவன் மறு உத்தரவு கொடுக்கலங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்காக தான் வந்து அவர கைவிட்டுட்டாருங்க. நம்மளை ரட்சிக்கும்படி தேவன் என்ன பண்ணாருங்க, இயேசு கிறிஸ்துவ வந்து கைவிட்டுட்டார். மறு உத்தரவு கொடுக்கல. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல இத பத்தி நம்ம பார்க்கலாம். ஐசையா சாப்டர் 53:10ல கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும்போது பாத்தீங்களா, தேவன் ஒப்புக் கொடுத்துட்டாருங்க நமக்காக. அவர நொறுக்க வந்து தேவன் சித்தமாயிட்டாருங்க நமக்காக. எவ்வளவு பெரிய அன்பு பாத்தீங்களா? இதுலருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய அமைதி வந்து ரொம்ப பெரிய ஒரு விடுதலைய வந்து கொண்டு வரும். இப்போ இயேசு கிறிஸ்து வந்து "ஏலி ஏலி லாமா சபாக்தனின்னு" தேவன் நோக்கி கூப்பிட்டாரு. நெறைய பேர் யோசிக்கிறாங்க, ஏன் வந்து தேவன் அமைதியாயிட்டாருனாக்கா, நமக்காக தாங்க. இல்லைங்களா? ரொம்ப பெரிய விடுதலைய வந்து தேவன் கொண்டு வந்தாரு. 2வது வந்து ரொம்ப பெரிய விக்டரி எல்லாம் லைஃப்ல எதுலருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருந்து வரும். இல்லைங்களா? இந்த ஒரு விஷயம் வந்து நெறைய பேருக்கு வந்து ரொம்ப பிராக்டிகலா இருக்காதுங்க. ஆனா தேவன் இந்த மாரி விஷயத்துனால தான் பெரிய வெற்றிய வந்து கொண்டு வந்தார். 3வது வந்து நம்ம நினைக்கிறதுக்கு மேலான விஷயத்த வந்து தேவன் நடத்தி காட்டுறாருங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நடத்தி காட்டுறாருங்க சகோதர, சகோதரி. அது நமக்கு நெறைய தடவ வந்து புரியல. அமைதின்றது தேவன் நம்மள வந்து அன்பு கூர்றத ஸ்டாப் பண்ணிட்டாருன்ட்டு அர்த்தம் இல்லங்க. நம்மள இன்னுமே நம்ம அப்பா, அம்மாவுக்கும் மேலாக நம்மள நேசிக்கின்றவர் தேவன் ஒருவரே. இல்லைங்களா? அமைதியா இருப்பதுனால அவர் நம்மள நேசிக்கலன்னு மட்டும் நெனச்சிடக் கூடாதுங்க. இந்த அமைதியில கூட தேவன் வந்து நித்திய நல்லதுக்காக எல்லாமே வந்து பண்றாருங்க. அதான் வந்து ரோமன்ல பார்க்கிறோம் இல்லைங்களா? அவர அன்பு கூர்றவங்களுக்கு எல்லாமே என்னங்க கடைசியில நல்லதாவே நடக்கும். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுகளுக்கும் நன்றிகள். தேவனோட நாமத்துக்கு என்றென்றைக்குமே மகிமை உண்டாவதாக. தேங்க் யூ சோ மச். ஆமென்.